ஸோ இந்த வருஷம் 2026ல கோல்ட் பிரைசஸ் 13,000 ருபீஸ்ல இருந்து 17,000 ருபீஸ் வரைக்கும் மடன்னு க்ரோ ஆச்சு, விச் இஸ் பேசிக்லி அ 30% growth. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து இந்த டைம்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காசு போட்ட எல்லாருக்குமே செம்ம பல்பு கிடைச்சது. ஏன்னா ட்ரம்ப் ஈரான் பீஸ் டீல சைன் பண்ண அப்புறம் கோல்டு பிரைஸ் ஸ்ட்ரெயிட்டா 14,000 ருபீஸ்க்கு கிராஷ் ஆயிடுச்சு, விச் இஸ் பேசிக்லி அ 17% ட்ராப். ஸோ 30% ஹைக்குக்கு இந்த 17% ட்ராப் மேபி சின்னதா தெரியலாம். பட் காசை இங்க போடாம கரெக்டா இங்க போட்டவங்களுக்கு தான் இந்த 17%ஓட பெயின் என்னன்றது ஒழுங்கா புரியும். ஸோ 100 ருபீஸ்க்கு 17 ருபீஸ் லாஸ் தான் இந்த 17%, விச் மீன்ஸ் 1 lakh ருபீஸ்க்கு 17,000 ருபீஸ் லாஸ் அண்ட் 1 crore ருபீஸ்க்கு 17 lakhs ருபீஸ் லாஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு அதிகமா காசு போட்டிருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்க பெயின் அதிகமா ஃபீல் ஆகும். ஸோ இப்படி பீக்ல போட்டு லாஸ் பண்ண மக்கள் திரும்ப அவங்க காசை எப்படி தான் ரிகவர் பண்ணுவாங்க? ஸோ அதுதான் இந்த வீடியோட டாபிக். கோல்டு இஸ் கிராஷிங், வேர் ஆர் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டிங். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் 2026 கிராஷை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மொத்த ஹிஸ்டரி ஆஃப் கோல்டு எடுத்து அதுல எவ்ரி சிங்கிள் பீக் அண்ட் எவ்ரி சிங்கிள் கிராஷ் புரிஞ்சுக்க போறோம். ஸோ தட் அப்படிப்பட்ட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோல்ட்ல இருந்து வி கேன் பில்ட் ஆர் இன்ட்யூஷன் ஃபார் ஸ்மார்ட் ட்ரேடிங். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ல கோல்டு எய்தர் ரொம்ப ஸ்லோவா ரிகவர் ஆகலாம், டேக்கிங் இயர்ஸ் டு ரிகவர் இட்ஸ் பிரைஸ், ஆர் ரொம்ப ஃபாஸ்டா ரிகவர் ஆகலாம், டேக்கிங் ஜஸ்ட் மந்த்ஸ் டு ரிகவர் இட்ஸ் பிரைஸ். ஸோ இப்படி இதோட ரிகவரி ஃபாஸ்டா இருக்க போதா இல்ல ஸ்லோவா இருக்க போதான்னு பாக்குறதுக்கு நம்ம ஹிஸ்டரி ஆஃப் கோல்ட் எடுத்து பார்த்தோம்னா 2019 கோவிட் டைம்ல கோல்ட் கிராஷ் ஆகும்போது இட் ஜஸ்ட் டுக் 3 months ஃபார் கோல்ட் டு ரிகவர். பட் 2008 ஹவுசிங் கிராஷ் போது இட் டுக் 3 years ஃபார் கோல்ட் டு ரிகவர். இன்ஃபேக்ட் ரொம்ப பழைய 1980s வியட்நாம் வார் இன்ஃபிளேஷன் கிராஷ் பார்த்தோம்னா இட் டுக் 26 years ஃபார் கோல்ட் டு ரிகவர். வேணா இந்த கிராஃப்லேயே பார்க்கலாம். $670 இன் 1980 வந்து ஜஸ்ட் $260 ஆச்சு 2001ல, விச் இஸ் ஆல்மோஸ்ட் அ 56% கிராஷ். அண்ட் அங்கிருந்து திரும்ப $670 வரதுக்கே இட் டுக் 2007. டோட்டல் 26 years கிராஷ். ஸோ அப்படி பார்த்தா இந்த 2026 ஈரான் வார் கிராஷ் எவ்வளோ நாள் ஆகும்? வில் இட் டேக் மந்த்ஸ், இயர்ஸ் ஆர் டிகேட்ஸ்? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு தான் பார்ட் 1 ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு அண்டர்ஸ்டாண்டிங் கோல்ட் and part 2 is dedicated to smart trading. So first part 1 பார்க்கலாம், understanding gold. இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா மொத்தமா 3 பீக்ஸ் இருக்கு. இந்த பீக்ஸ் வரும்போதெல்லாம் மட்டும்தான் கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. மிச்ச இடத்துல பார்த்தோம்னா வெறும் ஃபிளாட் லைன்ஸ் தான். வேற கண்ணா ஆசிலேட் ஆனாலும் நெட்டா பார்த்தா கோல்ட் பிரைஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஸோ இந்த 3 பீக்ஸ் அண்ட் 3 ஃபிளாட் லைன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா நமக்கு மொத்த கோல்டே ஃபுல்லா புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பீக்ஸை பார்க்கலாம். ஏன் இந்த பீக்ஸ் வருது? வெல், இட்ஸ் பேசிக்லி பிகாஸ் ஆஃப் அ கிரைசிஸ். ஒவ்வொரு பீக்கும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒவ்வொரு கிரைசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் P1 வாஸ் பிகாஸ் ஆஃப் வியட்நாம் வார். P2ல there were 2 stock market crashes. One was the internet bubble in 2000 and another was the housing bubble in 2008. And கடைசியா P3 பார்த்தா that is because of Trump. ஒன்னு வந்து சைனா கூட போட்ட ட்ரேட் வார், இன்னொன்னு ஈரான் கூட போட்ட ரியல் வார். ஸோ இப்படி இந்த 3 பீக்கை பார்த்தா யூ வில் ஃபைண்ட் வார் 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 ஆர் கிராஷ் கிராஷ் கிராஷ். சொசைட்டி ஏதாவது ஒரு விதத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது தான் கோல்டோட பிரைஸ் கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதர்வைஸ் இந்த 3 ஃபிளாட் லைன்ஸ் பாருங்க, 3மே வாஸ் பிகாஸ் த வேர்ல்ட் வாஸ் இன் பீஸ். ஸோ இங்க மட்டும் கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க கோல்ட் பிரைஸ் ஃபிளாட்டா இருக்கு. ஆர் யூ கெட்டிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோல்ட்? கோல்ட் இஸ் பேசிக்லி அ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். சும்மா செவுத்துல மாட்டி வச்ச ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இஸ் ஆஃப் ஜீரோ வேல்யூ வென் தேர் இஸ் நோ ஃபயர். பட் அதுவே ஒரு ஃபயர் வந்துட்டா த சேம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கெட்ஸ் இன்ஃபைனைட் வேல்யூ. அதே மாதிரி தான் கோல்டும். டியூரிங் அ டைம் ஆஃப் பீஸ் கோல்டு வாங்கி வைக்கிறது இஸ் பேசிக்லி பையிங் அ ராக். அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸ்டாக்ஸ் மாதிரி தேர் ஆர் நோ ப்ராஃபிட்ஸ், பாண்ட்ஸ் மாதிரி தேர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட். பட் அதுவே சொசைட்டில இஃப் தேர் இஸ் அ சடன் கிரைசிஸ், கோல்ட் சடன்லி பிகம்ஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் ஆன் த என்டையர் பிளானட். இதை தான் நிறைய இந்தியன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்ரிபடி திங்ஸ் கோல்ட் இஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள், ஒரு ஷோ ஆஃப் பண்ற ஒரு பொருளா பாக்குறாங்க. லைக் ஒரு கல்யாணத்துல நிறைய நகை போட்டேன்னா நம்ம பணக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீன் போடுற பொருளா தான் பாக்குறாங்களே தவிர they don't actually see gold's real value, which is gold is a hedge. எப்படி ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பேராஷூட் வாங்குறோமோ, அதே மாதிரி ஒரு போட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம லைஃப் ஜாக்கெட் வாங்குறோமோ, அதே மாதிரி தான் நம்ம எக்கானமி கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி முன்கூட்டியே கோல்டு வாங்கி வைக்கணும். பிகாஸ் கோல்டு இஸ் பேசிக்லி சேஃப்டி மெக்கானிசம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோல்ட் ஃபாஸ்டா ரிகவர் ஆக போதா இல்ல ஸ்லோவா ரிகவர் ஆக போதான்னு. பிகாஸ் பேசிக்லி த ஆன்சர் லேஸ் ஆன் ட்ரம்ப். ட்ரம்ப் ஒரு புது கிரைசிஸ, ஒரு புது பொருளைய நாளைக்கே கிளப்பிட்டாருன்னா ஃபாஸ்டா ரிகவர் ஆயிடும்.
பட் லேட்டா 6 மாசம் கழிச்சு கொட்டாய் தான் விட்டு கிளப்புனாருன்னா ஸ்லோவா ரிகவர் ஆகும். ஸோ பேசிக்கலி யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கிரைசிஸ் ஃபார் கோல்ட்ஸ் பிரைஸ் டு இன்க்ரீஸ் அகைன். ஏன்னா கிரைசிஸ் தான் ஒரு மேஜர் டிரைவர் ஆஃப் கோல்ட்ஸ் பிரைசஸ். தெர் ஆர் அதர் டிரைவர்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம அப்புறம் போலாம். பட் பிஃபோர் தட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை ஆபத்துல காப்பாத்துற மாதிரி ஒரு பொருளா கோல்ட் ஏன் இருக்கு. வெல் தட்ஸ் பிகாஸ் கோல்ட் இஸ் ஒரிஜினல் கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் தவிர ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த் எடுத்துக்கலாம். ஏன்னா பிட்காயின் இஸ் வெரி ஸ்பெகுலேட்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள். ஸோ அதை தவிர ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இந்த 4 டைப்ஸுமே இஸ் பேஸ்ட் ஆன் பேப்பர் அண்ட் கோல்ட் மட்டும்தான் இஸ் பேஸ்ட் ஆன் மெட்டல். ஸோ எப்படி ராக் பேப்பர் சிசர்ஸ்ல பேப்பரை மெட்டல் பீட் பண்ணுமோ இங்க அதே கதை தான். மெட்டல் பீட்ஸ் பேப்பர் டியூரிங் அ டைம் ஆஃப் வார். டு சி வை தட் இஸ் நம்ம ஒரு ஃபார்ம் ஆஃப் வெல்த்தையும் ஒன்னா பார்க்கலாம். ஸோ இங்க ஸ்டாக், பாண்ட், கரன்சி, லேண்ட்னு 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த் இருக்கு. அதுல ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாக் இஸ் ஜஸ்ட் அ பேப்பர் தட் சேஸ் யூ ஓன் 2% ஆஃப் அ கம்பெனி. ஸோ நாளைக்கே அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா அந்த ப்ராஃபிட்ல 2% கூட நம்ம தான் ஓன் பண்றோம். ஸோ அந்த கம்பெனியோட பேர், நம்ம பேர், 2% இதெல்லாம் போட்டு அந்த கம்பெனியோட ஓனர் சைன் போட்டு கொடுக்குற பேப்பர் தான் ஸ்டாக். பட் நாளைக்கே திடீர்னு ஒரு வார் வந்துச்சுன்னா அண்ட் அந்த வார்ல வர ஃபர்ஸ்ட் மிசைலே நம்ம கம்பெனி மேலேயும் அந்த கம்பெனி ஓனர் மேலேயும் விழுந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 0 ஆயிடும். ஏன்னா ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு கம்பெனியும் இல்ல, அந்த ப்ராஃபிட்ல 2% ஓன் பண்றோம்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்த ஓனரும் உயிரோட இல்ல. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் எவ்ரி திங் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு புறம்போக்கு நிலத்தை எடுத்து இதுல உங்க பேர் எங்க இருக்குன்னு கேட்டா அங்க எங்கேயுமே இல்ல. ஏன்னா லேண்டை ஓன் பண்றதும் ஸ்டாக் மாதிரி தான். இட்ஸ் அ பேப்பர். ஸோ உங்க பேரு, லேண்ட் கோஆர்டினேட்ஸ், டேட் இதெல்லாம் போட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாம்ப் அந்த பேப்பர்ல இருக்கும். பட் அதே வார் இன்னும் பெரிய வாரா மாறும் போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே விழுகிறதுக்கு சான்ஸ் வந்துடும். அந்த சமயத்துல இந்த லேண்ட் பேப்பரும் இஸ் ஆஃப் 0 வேல்யூ. ஸோ இப்படி இந்த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த்தோட வேல்யூ இஸ் டிபெண்ட் ஆன் அ தேர்ட் பார்ட்டி. ஏன்னா பாண்டுனா என்ன? பேசிக்கலி இட்ஸ் அ லோன். ஒரு கம்பெனிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ லோன் கொடுத்துருப்போம். பட் வார்ல அந்த தேர்ட் பார்ட்டி காணாம போயிடுச்சுன்னா அந்த லோனோட வேல்யூ 0. சிமிலர்லி கரன்சி இஸ் ஆப்வியஸ். ஏன்னா கரன்சி இஸ் அ பேப்பர் தட் சைன்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்படி இந்த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த்துக்குமே டிபெண்டன்ஸ் இருக்கு. பட் கோல்டு மட்டும்தான் இண்டிபெண்ட்லி வேல்யூபிளா இருக்கு. அது ஏன்னா மிச்ச ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த்லாம் இஸ் டிபெண்ட் ஆன் சம் இண்டிவிஜுவல் ஹியூமன்ஸ். பட் கோல்டோட வேல்யூ மட்டும்தான் இஸ் டிபெண்ட் ஆன் என்டையர் ஹியூமன் ரேஸ். ஸோ நீங்க சைனாக்கு போனாலும் கோல்டு தான், ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் கோல்டு தான். ஏன்னா கோல்டோட வேல்யூக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது. கோல்டு இஸ் வேல்யூபிள் இன் ஆல் ரேசஸ், கல்ச்சர்ஸ் அண்ட் சொசைட்டிஸ். பேசிக்கா கோல்டோட வேல்யூ இஸ் யூனிவர்சல். இதனாலதான் கிரைசிஸ் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகி கோல்டோட வேல்யூ கண்ணாப்பினான்னு இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மாதிரி நம்மள கோல்டு காப்பாத்துது. பட் இஸ் திஸ் த ஒன்லி டிரைவர் ஆஃப் கோல்ட் பிரைசஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது. தெர் இஸ் அனதர் டிரைவர், செகண்ட் டிரைவர். ஏன்னா கிரைசிஸை மட்டுமே நம்பி எப்படா கோல்ட் பிரைஸ் ஏறும்னு சொல்லி உட்காந்துருந்தா லைஃப் பிகம்ஸ் ரியலி அன்பிரடிக்டபிள். ஏன்னா யோசிச்சு பாருங்க, கிரைசிஸ் இப்பவே வந்துச்சுன்னா உடனே கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். பட் லேட்டா வந்துச்சுன்னா லேட்டா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுவே பெரிய கிரைசிஸ்னா கண்ணாப்பினா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சின்ன கிரைசிஸ்னா ஏதோ லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி கிரைசிஸ் எப்படா வரும் சின்னதா பெருசான்னு குழம்பி போயிடுவீங்க. ஸோ இதுதான் கிரைசிஸோட பிரச்சனை. இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள் அண்ட் when it happens it's very fast. பட் டிரைவர் 2 இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இட்ஸ் வெரி predictable and it's very slow in raising gold prices. அண்ட் அப்படிப்பட்ட டிரைவர் 2 இஸ் நத்திங் ஃபேன்சி. இட்ஸ் ஜஸ்ட் ரெகுலர் இன்ஃப்ளேஷன். அண்ட் இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்க நான் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் தரேன். லைக் நான் ரீசெண்டா வியட்நாம் டூர் போயிருந்தேன். ஸோ எப்படி இந்த யூஎஸ்ல இருந்து இந்தியா போறவங்க $1 100 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 100 ருபீஸா மாத்துவாங்களோ அதே மாதிரி தான் வியட்நாம் போறவங்க ₹1 அதாவது இந்தியன் ருபீஸ 300 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி டாங்கா மாத்துவாங்க. ஸோ இந்த யூஎஸ்ல இருந்து இந்தியா வர பசங்களை எல்லாம் பாத்திருக்கீங்களா? அவங்க யூஎஸ்ல பயங்கர கஞ்சூஸா இருப்பாங்க. லைக் ஒரு ட்ரெஸ், ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தவங்க இங்க இந்தியாவுக்கு அந்த 100 டைம்ஸ் மல்டிப்ளையரை பார்த்தோன்னே கண்ணா பின்னான்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் 100 ட்ரெஸ், 1 கிலோ ஸ்வீட் கண்டுக்கவே மாட்டாங்க. காசு அவங்களுக்கு வேல்யூவே இல்லை. பிகாஸ் ஆஃப் 100 டைம்ஸ் மல்டிப்ளையர். ஸோ அப்படிதான் வியட்நாம்ல 300 டைம்ஸ் மல்டிப்ளையரா இருக்கே, விச் இஸ் பேசிக்கலி 3 டைம்ஸ் தட் ஆஃப் யூஎஸ். ஸோ நம்மளும் பயங்கர பணக்காரன் ஆக போறோம். ஸோ சொல்லுங்க எஜமா, அந்த மாதிரி கபாலிலாம் இல்ல, கபாலி டா அப்படி சொல்லி செலவு பண்ண போறோம்னு சொல்லி எக்ஸைட்டடா வியட்நாம் போனேன். செம்ம பல்பு கிடைச்சது. ஸோ அப்பதான் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இன்ஃப்ளேஷன் இஸ்.
ஸோ இந்தியால ஒரு வாட்டர் பாட்டில் ₹20 விக்குதுன்னா, அங்க வியட்நாம்ல அதே வாட்டர் பாட்டில் 10,000 டாங். அண்ட் ஒரு டின்னர் சாப்பிடுறீங்க 3 பேர் போறாங்கன்னா, மேக்ஸிமம் 3,000 தான் வரும் இந்தியால. பட் வியட்நாம்ல 3,00,000 டாங். லேக்ஸ் குடுக்கணும். ஸோ வெறும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்கே ஒரு ₹3,020 தான் பில் இங்க இந்தியால. பட் அங்க வியட்நாம்ல 3,10,000 டாங் பில். ஸோ ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இந்தியாக்கு மேட்ச் ஆகுது. அவர் இந்தியாவை விட காஸ்ட்லியா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் சாலரிஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இங்க 50,000 1,00,000 தான் எல்லாரோட சேலரினா, அங்க 1,00,00,000 தான் மக்களோட சேலரியே. அண்ட் நல்லா யோசிச்சு பார்த்தா இது வியட்நாம்ல மட்டும் நடக்கல. இது இந்தியாலயே நடந்திருக்கு. 50 இயர்ஸ் பேக் இந்தியால தண்ணி பாட்டில் பைசால வித்துச்சு. டின்னர் ₹10 ₹20 முடிஞ்சது. அண்ட் சேலரி ₹1000 ₹2,000 இருந்தது. ஸோ இந்தியாக்குள்ளேயே 50 இயர்ஸ் பேக் போனா அங்க ஒரு டிவிஷன் நடக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஸ்கேல்ல நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் எடுத்தோம்னா, அதுல இந்தியா, வியட்நாம் இந்த 2 இடத்துல இருக்கு இப்போதைக்கு. பட் எவ்ரி 10 இயர்ஸ் எல்லா கண்ட்ரீஸுமே ஃபார்வர்ட் ஹாப் ஆகும். ஸோ 50, 60 இயர்ஸ் கழிச்சுலாம் பார்த்தா இந்தியா, வியட்நாம் இடத்துல இருக்கும். அண்ட் வியட்நாம் எங்கேயோ இருக்கும். ஸோ பேக் டு த ஃபியூச்சர் படம் மாதிரி இஃப் வி குட் டைம் டிராவல் தென் இந்த காலகட்டத்துல ஒரு ₹50,000 எடுத்துட்டு நம்ம ஃபியூச்சருக்கு போனா வி கெட் புவரர். பட் இதுவே பாஸ்ட் போனா வி கெட் ரிச்சர். ஏன்னா ஃபியூச்சர் இஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் பாஸ்ட் இஸ் டிஃப்ளேஷன். வேணா நீங்களே பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல சம்பளம் ஒரு ₹50,000 ரேஞ்ச் அண்ட் ஒரு ஃபோன், ஒரு டீசன்ட் ஃபோன் ₹50,000 பிரைஸ். பட் ஃபியூச்சர்ல சம்பளமே 1,00,00,000 அண்ட் வெறும் வாட்டர் பாட்டில் தான் கிடைக்கும் உங்களுக்கு அட் ₹50,000. ஏன்னா சேம் ஃபோன் இன் ஃபியூச்சர் இஸ் 50 lakhs நாட் 1000. பட் இதுவே பாஸ்ட் போனோம்னா அப்படியே ஆப்போசிட். சேலரி 1000, 2000 அண்ட் வாட்டர் பைசால கிடைக்கும். ஸோ அதே ₹50,000 வச்சு பாஸ்ட்ல we could buy a whole house. ஸோ பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு எடுத்தா அதே ₹50,000 தான் 3 இடத்துலயுமே. பட் அதோட பையிங் பவர் ஒரு பெரிய வீட்ல இருந்து ஒரு சின்ன ஃபோனுக்கு குறைஞ்சு கடைசியில ஒரு டம்ளர் தண்ணிக்கு குறைஞ்சு வந்துச்சு. ஸோ குவான்டிட்டி ஆஃப் மணி இஸ் த சேம் பட் பவர் ஆஃப் மணி ஹாஸ் ரெடியூஸ்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம என்ன டைம் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம டைம் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேக் டு த ஃபியூச்சர்ல டைம் டிராவல் போத் பாஸ்ட் as well as ஃபியூச்சர் அண்ட் 500 இயர்ஸை ஒரே செகண்ட்ல டிராவல் பண்ணுவாங்க. பட் நம்ம பண்ற டைம் டிராவல் இஸ் ஒன்லி டு த ஃபியூச்சர் வேர் 1 செகண்டா we take 1 செகண்ட் டு டிராவல். பேசிக்கா கிளாக் போற ஸ்பீட்ல we are traveling to the future. அண்ட் எப்படி 50,000 எடுத்துட்டு இங்க டைம் டிராவல் நம்ம பண்றோமோ அந்த மாதிரி ஃபார் ரிட்டையர்மெண்ட் we are traveling with our life savings. அண்ட் அதுதான் இங்க பிரச்சனையே. எப்படி இந்த 50,000 பவர் டிக்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம லைஃப் சேவிங்ஸ் என்னதான் நம்ம சேவ் பண்ண க்ரோ ஆனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே டிக்ரீசஸ் இன் பவர். நம்ம லைஃப் சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு போகுது அண்ட் ரிட்டையர்மெண்ட்ல ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம வேஸ்டா போகுது. அண்ட் திஸ் இஸ் வேர் கோல்ட் கம்ஸ் இன் டு த பிக்சர். ஸோ இந்த டைம் டிராவல் எக்ஸாம்பிள்ல 50,000 கேஷா கொண்டு போகாம இஃப் வி சேஞ்ச் இட் டு கோல்ட். ஸோ இன்னைக்கு ரேட்டுக்கு 50,000 3 கிராம்ஸ் கோல்டு கிடைக்கும். அந்த 3 கிராம்ஸ் எடுத்துட்டு ஃபியூச்சர் போனா எப்படி ஃபோன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி கோல்ட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நவ் இஃப் வி சேஞ்ச் தட் கோல்ட் பேக் டு கேஷ் தென் வி ஆர் நோ லாங்கர் புவர் இன் த ஃபியூச்சர், வி ஆர் எக்ஸாக்ட்லி த சேம். அண்ட் அதே தான் பாஸ்ட்லயும் இன்க்ரீஸ் ஆகாம இந்த வாட்டி 3 கிராம் பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிடும் அண்ட் ரிச் ஆகாம வில் பி எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் பிஃபோர். ஸோ கேஷா இல்லாம கோல்டா நம்ம லைஃப் சேவிங் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளோட பைக் பவர் ஸ்மாலாகவும் பிக்காகவும் மாறாம இட் கண்டினியூஸ் டு ஸ்டே த சேம். ஸோ இன் சமரி கிரைசிஸ் போது திடீர்னு கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் லைக் அந்த செக்யூரிட்டியை வி கெட் இட் டியூரிங் அ கிரைசிஸ். பட் அதே சமயம் இன்ஃப்ளேஷன் போது ரொம்ப கிராஜுவலா ஸ்லோவா கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி it gives us the same security that we enjoyed in crisis. So crisis and inflation ரெண்டுத்துலயுமே we are getting security and safety. So this is the fundamentals of gold. யாருமே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பணக்காரன் ஆகணும்னு சொல்லி வாங்குறது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் ஃபயர் வந்து பிச்சைக்காரன் நடுத்தருக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாரும் வாங்குறோம். ஸோ கோல்ட் இஸ் நாட் தேர் டு டர்ன் யூ ரிச், இட் இஸ் தேர் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் பாவர்ட்டி. ஸோ ஒருத்தங்க நகை கண்ணா பின்னான்னு போட்டு நிற்கிறாங்கன்னா பா இவ்வளோ பணக்காரங்கன்னு சொல்லி அவங்களோட வெல்த்தை பார்க்கக்கூடாது. யூ ஷுட் இன்ஸ்டெட் see their ability to protect wealth in times of crisis and also inflation. So how are smart traders investing? வெல், ட்ரம்ப்போட கிரைசிஸ்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கோல்ட் பிரைசஸ் மடமடன் கீழே விழுந்துரும். அண்ட் திஸ் இஸ் த டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்ட். ஏன்னா ஃபியூச்சர்ல அனதர் கிரைசிஸ் இஸ் கமிங். அதுதான் த ஏஐ பபிள் கிராஷ்.
ஸோ அதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு அதர் சோர்சஸ்ல 100% போடாம 80% மட்டும் போட்டு 20% கோல்ட்ல போடும். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா that 80 will turn to 0 and the 20 will turn into 100. This is called as hedging ஏன்னா கோல்ட் prices increase in a crisis. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா யாருமே கோல்டு வாங்குறது கிடையாது. எல்லாருமே பிட்காயின், மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் இப்படிதான் போறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் கோல்டு இஸ் சோ போரிங் டு தம். கோல்டு வந்து அவங்கள பணக்காரன் ஆக்க மாட்டேங்குது. பட் என்ன கேட்டா போரிங் இஸ் ஆசம். ஏன்னா யாருமே கோல்ட மதிக்காம வாங்காம இருந்தா கோல்டு விலை கண்ணா பின்னா குறைஞ்சிரும். அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் டைம் டு கலெக்ட் கோல்டு. ஸோ வர ஏஐ கிரைசிஸ்க்கு பை யோர் செல்ஃப் சம் கோல்ட், மேக் இட் 20% of your portfolio. I'll see you in the next video.